இந்த மாநிலத்திற்கு நான் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த பெருமை நீங்களே வச்சுக்கோங்களேன். 2152 கோடி பணத்தை நீங்க கொண்டு வந்து கொடுங்க. இதனால எவ்வளவு இன்னைக்கு எங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்களோட எதிர்காலத்தில் நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க. அது சார்ந்து நீங்க இதுவரைக்கும் நீங்க வந்து ஒரு கருத்து நான் சரி இந்த முறை நாங்க போய் பாக்குறேன். ஒவ்வொரு முறையும் டெல்லி போறீங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் போறீங்களே தவிர, இல்ல உங்களுக்காக பிரச்சனைக்காக தான் போறீங்களே தவிர, இதுவரைக்கும் இந்த முறை நான் போனேன், இந்த முறை நான் பேசிட்டு வந்திருக்கேன், 2152 கோடி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் உங்க வாயிலிருந்து வந்திருக்கா? நாங்க இன்னைக்கு துறையோட அமைச்சராக இன்னைக்கு நாங்க 2 முறை நேரடியாக மாண்புமிகு அமைச்சர்களுடைய இல்லத்துக்கு போயிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு எம்பியும் அழைச்சிட்டு போய் நாங்க கேட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் அவங்க சொல்றது என்ன, பிஎம்சியில கையில் பிஎம்சியும் இது ஒன்னா எஸ்எஸ்சிங்கிறது 2018 இருந்து நமக்கு வழங்க வேண்டிய நிதியை பிஏபி அப்ரூவல் ஆனது பணத்திலிருந்து 60% வழங்க வேண்டியது இது நடந்துட்டே தான் இருந்துச்சு. சம்பந்தமே இல்லாம 2023 வந்து இந்த பிஎம்சின்னு ஒண்ணு வருது, அதையும் நீங்க சேர்த்துக்கோங்களேன், அதையும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்க பணம் தரமே. அது என்ன இருக்கு மெயினா, என்இபி சார்ந்த எல்லா சரத்தையும் உள்ள கொண்டு வரீங்க, மும்மொழி கொள்கையை உள்ள கொண்டு வரீங்க. இல்ல சார் இதெல்லாம் ஏற்க முடியாது சார் எங்களால அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பனா நீங்க வந்து கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு உங்க பணம் அப்படியே தான் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னாச்சு, பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மாநிலத்துக்காக இன்னைக்கு பிரிச்சு தர வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதான் ஆதங்கத்தோடு சொன்னோம். நாங்க கேட்கவே கூடாது, கேட்டாலே உடனே அப்படி எங்களை வந்து உங்களுக்கு வந்து வெக்கமா இருக்குதா, வெக்கமா இல்லையா, உங்களுக்கு பொய் சொல்றீங்களா, பொய் ஃபர்ஸ்ட் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஃபர்ஸ்ட் பொய் சொல்ல முடியுமா? நான் வந்து பல மாணவ செல்வங்களுக்கு ரோல் மாடலா இருக்கும். நான் பொய் சொன்ன அமைச்சரே பொய் சொல்றாருன்னா அந்த அசிங்கம் வராது எங்களுக்கு. ஆக ஒவ்வொரு தரவுகளையும் தரவுகள் மூலமாக எங்களோட தரவுகளோ கிடையாது. திருப்பி நான் சொல்றேன், பத்திரிகை நண்பர்களே, ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருங்க தரவு, நீங்களே சொல்றீங்க எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்கோம், நீங்க தான் சொல்றீங்க, நாங்க சொல்லல. எங்களுக்கு பணம் வந்து எங்களுக்கு பணம் வந்துருச்சு ரொம்ப நன்றிங்கன்னு நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு மாணவ செல்வம் கூட எதிர்காலம் தான் முக்கியம், தயவுசெய்து இதுல அரசியல் யாரும் பண்ணக்கூடாது என்பதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் நாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க பணம் தராம என்ன சொன்னீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, இல்லை மாநிலத்தினுடைய முதலமைச்சரே பொய் சொல்றாரு, இன்னும் பணமே ரிலீஸ் பண்ணவே ஆரம்பிக்கல, அது மார்ச்ல தானே நடக்கணுங்கிறீங்க. இப்ப அசான் 17/1/2025 வரைக்கும் என்னாச்சு, இந்த மாநிலத்துக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோங்கிறீங்க நீங்க. ஆக உங்களுடைய தரவுகள் ஒன்னா இருக்கு, அப்ப உங்களுக்கு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வரலையா? நான் ஆரம்பத்திலேருந்து சொல்றேன், ஒட்டுமொத்தமாக ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருங்க. மாநில தலைவர் ஒரு தரவுகளை நீங்க சோசியல் மீடியால போட்டீங்கன்னா உங்களுக்கு தயவுசெய்து ஒரு டீமை வச்சுக்கோங்க. அந்த டீமை வச்சுக்கிட்டு இது கரெக்டா நடக்குது. ஏற்கனவே என்ன பண்ணீங்க, இந்த பள்ளிக்கு அரசு பள்ளிகள் எல்லாம் வந்து தனியார் பள்ளி தத்து எடுக்க போகுதுன்னு சொல்லி பெருசா பண்ணி அப்பயே நான் சொன்னேன், நான் தனியா ஒரு டீம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணீங்க, விழுப்புரத்துல ஏதோ 2 பிள்ளைங்க வெளியில ஓடையில தண்ணி பிடிச்சி கழுவிட்டு இருக்காங்க. அந்த பசங்களே சொல்றாங்க, நாங்க பாட்டு ஸ்கூல்ல இருந்தாங்க, வெளியில 2 அண்ணன் எங்களை கூட்டிட்டு போய் வீடியோ எடுத்து இந்த மாதிரி நீ பதிவு சொல்லியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டு நீங்க அதுக்கும் ஒரு பதிவு போறீங்க. நீங்க இந்த 44 கூட இவர் என்னதான் பண்ற, 44 கூட என்ன பண்றாரு, அன்பில் மகேஷ் விட்டுருங்க. ஆர்டிஐ ஆக்ட்னு ஒண்ணு இருக்குல்லங்க, ஆர்டிஐ ஆக்ட்ல போட்டு தமிழக அரசாங்கம் 44-42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. இது வரைக்கும் எங்க போயிருக்கு, தயவுசெய்து அவரே பார்த்து உங்கள்கிட்ட அந்த ரிப்போர்ட் கொடுக்க சொன்னீங்க. நாங்க என்னென்ன செஞ்சிருக்கோம், எங்க நாங்க செய்யணும்னு சொல்ல செய்யாத இடத்தையும் செய்வதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா எதுவுமே செய்யாம நீங்க உங்க ஒன்றிய அரசு என்னென்னலாம் தமிழகத்துக்கு எதிர்ப்பு போக்க செஞ்சுட்டு இருக்குதோ அந்த போக்குக்கு நீங்க ஒத்து உதறதாகத்தான் இருக்கீங்க தவிர, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நான் தமிழக மாணவ செல்வங்களை இதை நான் கொண்டு வரேன், நீங்க தைரியமா இருங்க, நமக்குள்ள கொள்கை ரீதியா எவ்வளவு வேணா இருக்கலாம், எவ்வளவு வேணா கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எப்படி வேணா நீங்க பேசிக்கலாம். அதனால அதெல்லாம் கடந்து கல்வி என்று வரும்பொழுது டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்கான அந்த பணம் வரவில்லை என்று சொன்னா இது சார்ந்து பல்வேறு திட்டங்கள் தடைப்பட்டு போய் நம்முடைய அரசாங்கத்திற்கு தேவையில்லாம ஒரு நிதி நெருக்கடி, செயற்கை நிதி நெருக்கடியை தர வேண்டிய அந்த வேலையை தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இது காலங்கள் 2 நாளா நாடாளுமன்றமே பத்திக்கிட்டு இந்த இஷ்யூனால